ஒரு பொது இடத்த ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு பூங்கா, அந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் ஒரு பாழடைந்த ஒரு கட்டிடம். அந்த தெருவிலேயே அவ்வளவாக மாலை நேரத்தில் யாரும் நடமாட மாட்டாங்க. ஏன்னா அந்த பார்க்குங்கள ஒரு கிரவுண்டு மாதிரி முட்புதர்கள் அடைஞ்ச ஒரு செடிகள் நிறைந்த இடமா இருக்கும். அதுக்குள்ளார ஒரு போதை பழக்கங்களுக்கு உள்ளானவங்க, சமூக தீவிரவாத கொடுமைகள் செய்கிறவங்க, இப்படியெல்லாம் அடிக்கடி சந்தித்து கொண்டு மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட அந்த இடத்துல ஒரு சின்ன கட்டிடத்தை கொடுக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன் இந்த இடத்த கொடுத்து, நீ நடத்துகிறதுனா இந்த இடத்துல நடத்திக்கங்க. அப்போ என்னுடைய மனைவியினுடைய தந்தையார் வந்திருக்கிறார், ஊர்லேருந்து வந்திருக்கிறார். அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறனால அவர் உடனே போய் பார்த்து, அந்த அசோசியேஷன் தலைவரை போய் பார்த்து, அவங்கெல்லாம் ஒரே ஊராக இருந்ததுனால நீங்கள் கொடுங்க, அவங்க ஒரு பொது சேவைக்காக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவரே போய் நின்று அந்த இடத்த க்ளீன் பண்ணி அதை கொடுத்தாங்க. கரண்ட் வசதி கிடையாது. ஒரு சின்ன பாழடைந்த கட்டிடம், மெழுகுவத்தி ஏற்றிக்கிட்டு தான் தவத்தை தொடங்குகிறோம். அப்படி ஒரு தவ மையத்தை தொடங்கி அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக தவம் செய்ய அந்த இடம் இப்போ அற்புதமான ஒரு பெரிய பூங்கா, ஒரு சோலை மாதிரி ஆயிடுச்சு. அந்த தெருவில் குடி இருக்கிறதுக்கு ஏதாவது ஃப்ளாட்டு கட்டுனாங்கன்னா எல்லோரும் உடனே வாங்கிடுவாங்க. அவ்வளோ ஒரு மாற்றம். சரி, இந்த மாதிரி ஒரு மனித மனம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும், மகிழ்ச்சி சொல்லுவாங்க, பல ஆயிரம் பிறவிகள் எடுத்தேற்ற பாவப்பதிகள் ஒரு பிறவி காலத்தில் தூய்மை செய்து விடலாம். பஞ்சமகா பாதங்கள் செய்தவரேனும் பகுத்தறிவால் விளைவிருந்து எண்ணி சஞ்சலத்தில் ஆழ்ந்து உள்ள முறுக்கத்தோடு சன்மார்க்க நிலைக்கான துடித்து நின்றால் அப்படிம்பார். அந்த ஒரு ஆர்வம் இருந்தால் உடனே மாற்ற முடியும்.